ஹாய் ஆல். பிரச்சனையும் நம்மளால தான் இருக்கும், சொல்யூஷனும் நம்மளால தான் கொடுக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமை தாங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கீங்கன்னா பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப காமாக கூலாக இருக்கிறதுக்கான நிறைய ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை ஒரு 2 மாதம் ஒத்தி போடுங்க. எந்த பெரிய தலை போகிற பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு 2 மந்த்ஸ் பெரிய லாங் டியூரேஷன் அந்த பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு அப்படின்னா 2 மந்த் அதை பற்றி எதுவுமே சிந்திக்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணி வேறு இதில் டைவர்ட் பண்ணி போய்கிட்டே இருங்களேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை தானாக சால்வ் ஆகும். நம்ம வந்து எப்போவுமே ஒரு பிரச்சனை அப்படின்னா அது தீர்றதுக்கு அந்த கால டியூரேஷனே கொடுக்கறதே கிடையாது. அதை போய் 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 மறுபடியும் 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 நம்மளையே விலை கொடுத்து வாங்குற மாதிரி பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே இருக்கும்ன்றது யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டோம். ஒரு கோவம் வருது அப்படின்னா அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள், தானாகவே பிரச்சனை சரியாகும். அப்படின்னா நிறைய பேரால் அதை முடியவே முடியாது. அதை மாதிரி ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் திரும்ப திரும்ப நீ இப்படி பண்ணிட்ட, என்கிட்ட இப்படி பண்ணிட்ட அப்படின்னு நம்ம போய் பேச பேச இன்னும் அதிகமாக அவங்கள்ட்ட எதிர்ப்பு தான் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம காம் டவுன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்களுக்கு நமக்கு நடக்கும். அமைதியாக இருந்து பாருங்களேன். ஒரு மாதம் அமைதியாக இருந்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். அப்படியான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான் இந்த சிஸ்டர் எனக்கு ஷேர் பண்ணுறாங்க. இவங்க எனக்கு கவுன்சிலிங் வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு 1 வீக்லேயே எனக்கு கவுன்சிலிங் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், பயங்கரமான பிரச்சனை, பயங்கரமான மன அழுத்தம், தேவையில்லாத நிறைய நெகட்டிவ்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ அவங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சேன். பட் இருந்தாலும் அவங்களால அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல. ஆனாலும் அவங்களுக்கு இந்த 1.5 மாதத்தில் பயங்கரமான ஒரு சக்ஸஸ் கிடச்சிருக்கு. அதை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி சக்ஸஸ் வேணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் இருக்குது, பர்சனல் கோச்சிங் இருக்குது, ரிலேஷன்ஷிப் கிளாஸ் இருக்குது, மணி அட்ராக்ஷன் கிளாஸ் இருக்குது. எதுனாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி எனக்கு கேட்டுக்கலாம். ஹலோ சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? எனக்கு இப்படி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். அடுத்து வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணனா ஒரு ஹாப்பி நியூஸோட தான் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இவ்வளோ நாள் உங்களை காண்டாக்ட் பண்ணவும் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேமா சிஸ்டர்கிட்ட அவங்க கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண ஒரு 1 வீக்லேயே நான் வந்து அவங்ககிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டேன். அவங்ககிட்ட போகும்போது என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் என்கிட்ட இருந்துச்சு. ரொம்ப கோபம், ஆத்திரம், பயம், கவலை, ரொம்ப என்னென்ன நெகட்டிவ் திங்ஸ் இருக்கோ அத்தனையும் என் மனசில் இருந்துச்சு. ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். ஏதாவது ஒன்று பண்ணணும், என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது தான் இவங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு சிஸ்டரை உடனே காண்டாக்ட் பண்ணினேன். சிஸ்டரை ஏன் காண்டாக்ட் பண்ணேன்னா, இவங்க வந்து இவங்களோட ஓன் ஸ்டோரி போட்டிருந்தனால சரி ஒரு கான்ஃபிடண்ட்டாக இவங்க இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க, நம்மளும் காண்டாக்ட் பண்ணி நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணேன். ஈவன் நான் பேசக்கூட முடியல, அவங்களுக்கு நான் டெக்ஸ்ட் தான் பண்ணியிருந்தேன். சிஸ்டர் எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு எனக்கு இந்த டைம் ஓகேவா அப்படின்னு கேட்டு கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு அவங்க ஃபஸ்ட்டு சொன்னேன், எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஹீல் ஆகுங்க, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்களாக இருங்க, மற்றவங்க மேலே எந்த கோபம் வெறுப்பு இருந்தாலும் எதையுமே வந்து காமிக்காதீங்க, அதை காமிக்காமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு கிடைக்கும், நமக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டெப் என்ன அப்படின்னா, பயத்தை வந்து விடுங்க அப்படின்னாங்க. எதை நினச்சும் பயப்படாதீங்க, அந்த பயமே வந்து எல்லா விதமான நெகட்டிவ்ஸையும் நமக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் பண்ணினது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த டெக்னிக்ஸுமே என்னால் ஃபாலோ பண்ண முடியல. அவங்க சிஸ்டர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஹோப்பனோபான ப்ரேயர் வந்து நீங்கள் யாரை நினச்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு யார் ப்ராப்ளம் பண்ணுறாங்களோ உங்களை நினச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னால் அதை கூட சரியாக பண்ண முடியல. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தலைவலி வந்தது, ரொம்ப பயங்கரமாக தலைவலி வந்தது. சிஸ்டர் கிட்ட கேட்டேன், ஏன் சிஸ்டர் இப்படி வருது அப்படின்னு. அது நார்மல் தான், ஒரு நெகட்டிவ் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போனால் தான் பாசிட்டிவ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து அப்புறம் நார்மல் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் சரியாக பண்ணவே முடியல. மனசுக்குள்ளே வந்து என்னென்னா கோபம் இருக்குது, அவங்கள நினச்சி என்னால் ப்ரேயர் பண்ணவே முடியல. இருந்தாலும் வந்து நான் என்ன பண்ணினேன், எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் மார்னிங் நைட் அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல்டாக இல்லாமல் எப்போல்லாம் எனக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேன், நான் டைம் கிடைக்குது அப்படின்னா என்னையே அறியாமல் சும்மா ஒரு சாங் பாடுற மாதிரி நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்கள நினச்சி போன ப்ரேயர் மட்டும் சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ உங்களுக்கு எல்லாமே எனக்கு சரியாயிருச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு அப்போ சரியாகலை. எப்படி இருந்துச்சுன்னா, அந்த சொல்கிற டைமில் கொஞ்சம் நார்மலாக இருக்கும், மறுபடியும் வந்து அதை விட பயங்கரமாக அவங்க மேலே கோவம் வரும். இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். என் மைண்டு ஃபுல்லாக அப்படியே வேவிங்லேயே இருந்துக்கிட்டு, அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் அப்படியே வந்து போயிட்டு வந்துக்கிட்டுமே தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. இது சொன்ன டைமில் கொஞ்சம் பிரச்சனைகளும் அதிகமாக வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஒரு 1.5 மந்த்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே நான் நினச்ச விஷயம் எல்லாமே நடந்துருச்சு. ஃபேமிலியில் ஒரு இஷ்யூ, அது வந்து அவங்களா வந்து என்கிட்ட வந்து ரியலைஸ் பண்ணி பேசணும், எல்லாம் கிளியர் ஆகணும்னு நினச்சேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான விஷயங்களே நடந்துச்சு. அடுத்தது அதுக்குண்டான வாய்ப்புகளையும் வந்து அந்த சிச்சுவேஷன் வந்து எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. நான் பிரேமா சிஸ்டருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இடையில வந்து எனக்காக அவங்க ரொம்ப ப்ரே பண்ணிக்கிட்டாங்க. இடையில ஏன் சிஸ்டர் இப்படி நடக்குது அப்படின்னு அவங்கள நான் கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பேன். பாசிட்டிவாக இருங்க, காமாக இருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னால் அதை பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் ஓகே, இவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்மளாக ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஹாப்பி நியூஸை இவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு அவங்கள நான் ரொம்ப நாள் காண்டாக்ட் பண்ணவே இல்லை பிரேமா சிஸ்டரை. ரீசெண்டாக நேற்று தான் வந்து நான் அவங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சிஸ்டர் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நான் ஃபாலோ பண்ணினது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது என்னென்னா, எந்த டெக்னிக்ஸுமே என்ன பண்ணினாலும் சரி நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கணும், நம்ம ஹாப்பியாக இருக்கணும்.
அதேமாரி மத்தவங்க மேல நம்ம எந்த அளவுக்கு கோவத்த காமிக்கிறோமோ, அவங்களாலேயே நமக்கு நெகட்டிவ்ஸ் நடக்கும். அதே விஷயங்கள் திரும்ப திரும்ப எனக்கு நடந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் இப்படி நம்ம என்ன பண்ணாலும் நடக்குதுன்னா, நான் கோவப்படுறது, அந்த நெகட்டிவ் இப்படி நடந்துருச்சுனேன்னு நெனச்சுக்கிட்டே இருக்கிறனாலயே எனக்கு நெறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிரேயர் பண்ண பண்ண என் மைண்ட் மாறிருச்சு. அந்த நெகட்டிவையே மறக்கடிக்கிற அளவுக்கு எனக்கு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் நடந்தனால, இவ்ளோ நாளா ரொம்ப நாளா எத நெனச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, கஷ்டப்பட்டுட்டு இருந்தனோ, அந்த விஷயம் எனக்கு ஒரு ஒரு பெருசாவே தெரியல. ஒரு பொருட்டாவே தெரியல. ஏன்னா, அதுக்கு விட பெரிய விஷயம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது, நான் அத பத்தி மத்த சின்ன விஷயங்கள பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஹோப்போனோபோனோ பிரேயர் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எப்படியாவது ஒண்ணு நான் என்ன சொல்லுவாங்கன்னா, விடாம தொரத்துனேன் அப்படின்னு தான் அந்த இடத்துல சொல்லணும். ஆனா, நான் ப்ராப்பரா எதுவுமே பண்ணல. நான் நெனச்ச நேரம் பண்ணுவேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா, மைண்ட்ல வந்து இது நடக்கணும், நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் என்கிட்ட இருந்துச்சு. எனக்கு வந்து பாசிட்டிவிட்டியா அதிகமா என்னால இருக்க முடியல. ஆனா, எனக்கிட்ட கான்ஃபிடென்ட் நிறையவே இருந்துச்சு. அழுதாலும் நான் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். அதனால எனக்கு சீக்கிரமாவே இவ்ளோ சீக்கிரம் அதுவும் சிஸ்டர்ட்ட கான்டாக்ட் பண்ண ஒரு 1 1/2 மந்த்லயே எனக்கு எல்லா ரிசல்ட் அடுத்தடுத்து டக்குனு அப்படியே நடந்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானு பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ்ல சீக்கிரமா ஜாயின் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஜாயின் பண்ணேன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்லா இருக்கலாம். இந்த பிரேயருமே நான் இன்னும் ப்ராப்பரா பண்ணியிருந்தா இன்னும் அமேசிங்கா ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் எனக்கு இது நல்ல ரிசல்ட் தான். எனக்கு நல்லா ஹேப்பியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். தேங்க் யூ யூனிவர்ஸ்.